அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பார்வதிபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாதர் அனந்த கோடி நமஸ்காரம். நம்மளை எல்லாம் பக்தி உலகத்திற்கு அழைத்து சென்று இந்த பக்தி ஒலி நேயர்களுக்கெல்லாம் ஆனந்தமா எல்லாம் ஒரு பக்தி பிரபஸ்தை ஒன்று பண்ணக்கூடிய இந்த சேனலுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். அடுத்ததாக இந்த முக்கியமான விஷயத்திலேயே சுமங்கலிகளுக்கு ஆத்துக்கு வந்தா என்ன கொடுக்கறது, என்ன பண்றது அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறோம். இப்ப ஆத்துல ஒரு சுமங்கலி வரா அப்படின்னா நம்ம ஆத்துல உட்காந்துட்டு இருக்கா, பக்கத்தாத்து மாமி வந்தா கூட குங்குமத்துங்கன்னு சொல்லணும். முதல்ல குங்குமம் கொடுக்கறது அவ்வளோ விசேஷம். அடுத்ததாக இந்த வெத்தலை பாக்கு கொடுக்குறா எல்லா ராத்துலையும். இந்த வெத்தலை பாக்க பெரிய விஷயம். இது என்ன அப்படின்னா, வெத்தலை பாக்கு, ரவிக்க பிட்டு, மஞ்சக்கிழங்கு இதெல்லாம் வச்சு கொடுக்குறோம் இல்லையா. இதனுடைய மகா பலன் என்ன அப்படிங்கிறத நேயர்களுக்காக சொல்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்தா முதல் விஷயம் என்ன தெரியுமா? நம்பாத்துல சௌபாகியத்துடைய முதல் அறிகுறியே அங்கதான். சௌபாகியம் கொடுக்கக்கூடியவள் யார் அப்படின்னா, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, 3 சக்திகளும் கொண்ட ஒரே ரூபம் அங்க. நவராத்திரியில தான் அதிகமா செலவு பண்றோம். நவராத்திரி என்ன பண்றா, எல்லாரும் வெத்தலை பாக்கு எடுக்க வாங்கன்னு சொல்றான். ஏன் அப்படின்னா, அங்கதான் எல்லாம் பண்றா. என்னென்ன பண்றா, ரொம்ப விசேஷமா குழந்தைகளுக்கெல்லாம், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த டப்பாலாம் வாங்கி கொடுக்குறா, சுண்டல் பண்றா, எல்லாருக்கும் ரவிக்கப்பட்டு வச்சு மஞ்சக்கிழங்கு வச்சு எல்லா ராத்திரியும் வெத்தலை பாக்கு கொடுத்து குங்குமம் கொடுக்குறா. ஏன் கொடுக்கணும்? அந்த இடத்துல வேற ஏதாவது செய்யலாமே. ஒரு நாளைக்கு அந்த 9 நாள் சாப்பாடு போடுறா. எதுக்கா கன்னியா பொண்ணுகளுக்கு வாங்கி கொடுக்குறா? இதெல்லாம் அப்படின்னா, மகாலட்சுமி எங்காத்துல நிரந்தரமா இருக்கணுங்கிறது ஒண்ணும். 2வது, தீர்க்க சௌமங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கிறார் அம்பாள். சந்தோஷமா இருக்காளா அம்பாள். பாலாம்பிகா வரா, அம்பாலா வரா, காமாட்சியா சுரூபமா வரா. இந்த 9 நாள் 9 விதமா வந்தாலும் நம்ம நித்தியபடி ஆத்துல ஒருத்தர் ஸ்பெஷலா வந்தா அவளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, கும்பநாட்டிகளுக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த வெத்தலை பாக்கு, அந்த குங்குமமும் அந்த மஞ்சளும் தான். அதையே இந்த காலத்துல எப்படின்னா ரொம்ப மாடலா போயிடுது. ஒரு பேக்கெட்ல வச்சு பேக் பண்ணி கொடுத்துறா. அந்த குங்குமம் விட அதுலயே தான் இருக்கு. மாடலைசிங்லாம் நிறைய வந்துடும். தயவு செய்து அது மாதிரி பண்ணாதீங்க. அம்பாலை இதுக்கு மேல இழிவுபடுத்த முடியாது யாராலையும். குங்குமம் கொடுத்தா வாங்கிக்கோ. அபாத்துல கொடுக்க மறந்தா கூட சுமங்கலிகள் கேட்டு வாங்கி குங்குமம் விட்டுக்குங்க. இது உங்களுக்கு ஒரு அபார சக்தி. அம்பாள் இந்த இடத்துல நீங்க குங்குமம் வச்சுக்கிறேன், மேல உச்சியில வச்சுக்கிறேன். இந்த 2த்துக்கும் ஒரு கதை இருக்கு. இந்த ஆகர்ண சக்தியை முதல்ல நம்ம உருவாக்கிக்கணும். அதனால அந்த சுமங்கலிகள்லாம் அந்த இதுலயும் வச்சு இந்த மாங்கல்யம் டெய்லி அம்பாள் நம்ம ஹிருதயத்துல இருக்கா. மகாலட்சுமி கல்யாணம் ஆனோன்னு என்ன சொல்றா, மாங்கல்ய பூஜை பண்றா. பார்த்தேலா, ஆத்துக்கு ராமடியால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, திருமங்கல்யாணம் ஆத்துக்கு முன்னாடி மாங்கல்ய பூஜை பண்றா. மாங்கல்ய தேவியை பிரார்த்தனை பண்றா. என்ன தேவி? மாங்கல்ய தேவி. அந்த மாங்கல்ய தேவியை பிரார்த்தனை பண்ணி அந்த பையன் அவன் இந்த ஹிருதயத்துல கட்டுறான். அப்ப இந்த பொண்ணு இப்படி இருந்துக்கிறா. என்ன சொல்றா அந்த இடத்துல, இந்த 5-10 வரலும் இப்படி கை கூப்பி அம்பாளை தியானம் பண்றாளாம். அம்பாள் நல்லா தெரிஞ்சுங்கோ, புருஷ ரூபத்துல எந்த சுவாமி உள்ள இருக்க மாட்டார். பொம்மநாட்டியோட சரீரத்துலதான் அம்பாள் இருப்பான். அந்த ஹிருதயத்துல இப்படி உட்காந்து போலாம் அம்பாள். எங்க ஹிருதய நாடியில இந்த ஹிருதய துடிப்பு பார்த்தெல்லாம் அப்படி அடிக்குமா அம்பாள் அங்க இருப்பாளாம். என்ன சொல்றாவ, நித்தியம் அம்பாள் ஆடிண்டே ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருந்த ஹிருதயத்திலே இருப்பா. யாரு நினைக்கிறாளாம்? அம்பாள் சொல்றாளாம், நான் உன்னுடன் இருக்கிறேன், சௌபாகியவதியாக இருக்கிறேன். அப்ப இவளுடைய பிரார்த்தனைனா என்ன? சௌபாகியவதியா இருக்கணும்னா ஆத்துக்காரர் நல்லா இருக்கணும். அதனால்தான் இந்த மாங்கல்யம் அம்பாள். இது ஒன்றும் ஐடென்டிபிகேஷன் கிடையாது யாருக்கும். தயவுசெய்து இது திருமங்கல்ய தாரணத்துல ஐடென்டிபிகேஷன் யாருக்கும் கிடையாது.
இந்த ஹிருதயத்துல அம்பாள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. டெய்லி கண்ணில் ஒத்திக்கணும், மகாலட்சுமி எனக்கு நித்திய சுமங்கலி பாக்கியத்தை கொடுன்னு சொல்லணும். அதனாலதான் இந்த திருமங்கல்யத்துல அந்த குங்குமம் வச்சுக்குங்கோ. அடுத்ததாக இந்த சௌபாகியத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இந்த வெத்தலைப்பாக்கு கொடுக்குறோம் இல்லையா சுமங்கலிகளுக்கு, அந்த வெத்தலைப்பாக்குடைய மகா பலன் என்ன அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின். சார் 2 பலன் நல்லபடியா நடக்கும் சார். கன்னியா தோஷம் நீங்கும் நம் பாத்துல. 2 சுமங்கலியுடைய முன்னோர்கள் சுமங்கலியுடைய சாபங்கள்லாம் நீங்கும். 3வது இந்த சுமங்கலிகளுக்கு நம்ம வெத்தலைப்பாக்கு கொடுத்து அவளை உபச்சாரம் பண்ணா நம்பாத்துல நம்ம ஜாதகத்துல குழந்தைகள் கல்யாண ஆக ஜாதகத்துல ராகுவோட தோஷமோ இல்ல சுக்கிரனுடைய நீச்சமோ யாரோ ஒன்னும் மறைந்திருந்தால், கலத்திரஸ்தானமாக இருந்தால் எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். ஒரு சின்ன விஷயத்த நவக்கிரகங்களுக்கு போய் சேர்ந்து பாருங்க. ஆத்துல வர சுமங்கலிக்கு வெத்தலைப்பாக்கு நீங்க வச்சு கொடுத்தேல், நீங்க மஞ்சக்கிழங்கு வச்சு கொடுத்தேன்னா உங்க வம்சத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த கன்னியா தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுமா? என்ன எப்படி ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே இருந்தா கூட இது நிவர்த்தி ஆகும். இது எங்க நிவர்த்தி பண்ணணும் அதையும் சொல்றேன். ஆத்துல கொடுக்கறது ஒரு விதமா இருந்தாலும் கோவில்ல இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல பூஜை பண்ணுவான் கோவில்ல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எதுக்காக சுமங்கலிகளுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த எதுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுக்குறோம் ஒன்றும் இது இந்த மகா பலன் என்ன அப்படின்னா, கோவில்ல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராகு காலத்துல துர்க்கைக்கு பூஜை நடக்கும். இந்த பூஜையுடைய மகா பலன் என்ன தெரியுமா இருக்கானே அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க சொல்றோம். ராகு பகவான் அம்பால பூஜிக்கிறார். ராகு பகவான் மாங்கல்யத்தை பிடிக்கக்கூடியவன், கல்யாணத்துல ரொம்ப தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த ராகுக்கு ரொம்ப வீரியம் ஜாஸ்தி. அதனால அம்பாள் அதான் அந்த ராகு கேது தோஷம்னாலே அம்பாளை போய் பிடிக்கணும். அப்ப இந்த ராகு பகவான் அம்பாளுடைய பக்தர். அவர் என்ன பண்றார் ராகு காலத்துல அப்படின்னா, அம்பாளை ஃபுல்லா தியானம் பண்ணி பூஜை பண்றார். அவரே பூஜை பண்றார் அம்பாளை. ராகு காலம்னா அதான், ராகு காலம் வேற எதுவும் இல்லை. ராகு பகவான் அந்த சுவாமியை போய் பூஜை பண்றார். அம்பாளை வெள்ளிக்கிழமைக்கு பண்றார். செவ்வாய்க்கிழமை 3 நாள் ராகு காலத்துல நேர போறாராம் சுவாமி அம்பாள்கிட்ட பூஜை பண்றார் அம்பாளை. ஏன் அப்படின்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு. அப்பதான் நம்ம எல்லாம் வழக்கேத்துறோம், சுமங்கலிகளுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுக்குறோம். அந்த ராகுக்கு பிடிச்சது என்ன? பைத்தம்பருப்பு பாயசம், வடை. கோவில்ல இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் சில கோவில் எல்லாம் வெளியில இருந்து பிரசாதம் அக்செப்ட் பண்ணிப்பா. பாயசம், பைத்தம்பருப்பு பாயசம் அங்க போய் சுமங்கலிகளுக்கு கொடுக்கணும். வெத்தலைப்பாக்கு, ரவிக்கை பீட்டு, திருமங்கல்ய சரடு, மஞ்ச குங்குமம் வச்சு நீங்க கொடுங்க. ராகு பகவானுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அவர் அவ்வளோ பிடிக்குமா அவருக்கு. மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவர். மாங்கல்யம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், ராகு அந்த துர்காதேவியை போய் வழிபடுங்க. ராகு காலத்துல போய் பண்ணணும். அந்த வெத்தலைப்பாக்கு குங்குமம் கொடுக்கணுங்க. ஆத்துல கொடுக்கறத விட ராகு காலத்துல போய் பூஜை முடிஞ்ச உடனே பொம்முநாட்டிகளுக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணி நீங்க கொடுத்தேன்னா, நம்ம பாத்துல முன்னோர்கள்லாம் சுமங்கலிகள்லாம் இறந்து போயிருப்பா. சில ஏக்கங்கள்ல போயிருப்பா. சின்ன குழந்தை இறந்து போயிருக்கும். கன்னியா குழந்தையா உடம்பு சரியாம இறந்து போயிருக்கும். இந்த அவங்க அந்த இறந்து போனவர் மனசுல 1000 வருத்தத்தோட போவா. ஐயோ இப்படி போயிட்டமே அப்படின்னு. முதிர்ந்து போறது வேற. இந்த கன்னியா தோஷங்கள், இந்த ஆத்துல கூட பிறந்த சகோதரிகள்லாம் சில பேர்லாம் நல்லா சந்தோஷமா ஆத்துல இருக்கணும் அப்படின்பா. சில பேர்லாம் மனசு கஷ்டப்பட்டு போயிருப்பா. அதனால அந்த மனக்கசப்புகள், முன்னோர்களுடைய அந்த சுமங்கலிகளுடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகி இந்த வெத்தலைப்பாக்க நீங்க கொடுக்குற பாத்திர எல்லாம் ராகு காலத்துல கன்னியா தோஷம் நீங்கி, ராகு தோஷம் நீங்கி, மாங்கல்ய தோஷம் நீங்கி, சர்ப தோஷம் நீங்கி, நம்ம பாத்துல கல்யாண பாக்கியத்தை கெட்டி மேலத்தை கொட்ட சொல்லக்கூடியவர் ராகு பகவான். அதனால்தான் இந்த வெத்தலைப்பாக்கு கொடுக்கணுங்கிறது. கோவில்ல சுமங்கலிகளுக்கு நீங்க 5 பேருக்கோ 7 பேருக்கோ நீங்க கொடுங்க. கன்னியா பொண்ணுக்கும் கொடுங்க. கோவில்ல அவ நைவேத்தியம் பண்றானா கோவில்ல சிவாச்சாரியிட்ட சொல்லி பாயச நைவேத்தியம் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி
நம்ம வெளியில இருந்து எடுத்துன்னு போகலாம் அப்படின்னா நீங்க பாயசத்தை எடுத்துன்னு போயிட்டு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. இப்படி கொடுத்தால் ராகு காலத்துல அம்பாளுடைய அனந்தமான அனுகிரகம். வெத்தலை பாக்கு கண்டிப்பா கொடுக்கணும். வெத்தலை பாக்கு, மஞ்சக்கிழங்கு, திருமங்கல்ய சரடு, இதை கொடுத்தேன்னா நமக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து அம்பால 100 வயசு வரைக்கும் நம்ம தீர்க்க சுமங்கலியா இருந்து அம்பாள் ராகுகால பூஜையை நம்ம எப்போதுமே பார்க்கலாம். அந்த அம்பாலே நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. அதனால எல்லாரும் இந்த வெத்தலை பாக்கு ஆத்துல வர பொம்முநாட்டிகள் எல்லாம் குங்குமம் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி சந்தோஷமா ஆத்துக்கு வந்த சுமங்கலிகளுக்கு வெறும் வயிற்றோட அனுப்பாதீங்கோ. கொஞ்சம் தூத்தம் சாப்பிடுங்கோ. அவ வேண்டாம்னு சொன்னா பரவாயில்ல, நீங்க வந்தோன்னு தூத்தம் சாப்பிட்றீங்களா, தீர்த்தம் சாப்பிடுங்கோ, காப்பி சாப்பிட்ற, பால் சாப்பிட்றீங்களா, ஏதோ ஒன்று கேட்கணும். அவளை திரும்பி அனுப்பக்கூடாது. பக்கத்தாத்து மாமி 4 வாட்டி வரா, நம்ம 4 வாட்டி அவாத்துக்கு போறோம்னா அது வேறு, அது ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு விசேஷ நாள் நம்ம போறோம், வெள்ளிக்கிழமை வந்துட்டோம்னா முதல்ல வந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க கொடுக்கணும். இதுதான் விஷயம். அதனால இந்த அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். எல்லாரும் இந்த வெத்தலை பாக்கு இந்த சுமங்கலிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு இது பண்ணி எல்லாரும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். அம்பாள் அவரக ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவரவிந்த விலாசினி விஷ்ணு நிவாரணி விஷ்ணுருதே. ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜி கி ஜெய்.